ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from a devotee. மனம், உயிர், உடல், ஆத்மா இவைகளின் வேலை என்ன? மனம் என்பது ஒரு கர்மேந்திரியம். நம்ம கை கால் வாய் மூக்கு மாதிரி அது ஒரு பார்ட் ஆஃப் த பாடி கிடையாது. கண்ணுக்கு தெரியாத நம்முடைய எண்ணங்களை உருவாக்குகிற ஒரு மெக்கானிசம். அவ்வளோதான். இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த பாடி லைக் ஃபிங்கர், கை கால் அந்த மாதிரிலாம் கிடையாது. அடுத்ததுன்னா மனம், உயிர், உடல், ஆத்மா. ஒரு சைக்கிள் டயர் இருக்குது. டயருக்குள்ளே ஒரு டியூப் இருக்குது. டியூப்புக்குள்ளே காற்று இருக்குது. இந்த மாதிரி இந்த உடம்பு தான் சைக்கிள் டயர். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டியூப் இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய அந்த என்ன உயிர். அதுக்குள்ளே கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அதுதான். காற்று போனப்புறம் புஷ்ஷுன்னு ஃப்ளாட் ஆகுது இல்லையா, அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் அது இவ்வளோ வருஷம் நம்மக்கிட்ட இருந்ததுங்கிறது. இல்லைன்னா நமக்கு தெரியறது கிடையாது. உடல் உடல் தான் நான் சொல்லிட்டேன், சைக்கிள் டயர் மாதிரி. தி எக்ஸ்டர்னல் கண்டெய்னர் இல்லையா, அதுதான் உடல் என்பது. ஆத்மா ஆத்மா கண்ணுக்கு தெரியாத ஜோதி. அந்த அது நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த முன்சாமி கோவிந்தசாமிலாம் அந்த இது போய் ஜோதி நம்மளை விட்டு போயிடுச்சுனாக்கா பாடி எடுக்கலையான்னு தான் கேட்பாங்க. முன்சாமி எடுக்கலையான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. Question from Govindan sir. அஷ்டமா சித்திகளை கொண்டு சித்து வேலைகள் செய்தால் ஒரு மகான் ஆன்மீகத்தில் நிலைகளை அடைய முடியாது என்று தாங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் முருகப்பெருமானின் மனித அவதாரமான திருஞான சம்பந்தர் சமணர்களுடன் வாதிட்டு அனல்வாதம் புனல்வாதம் இவற்றில் வென்றது. அப்பருடன் சேர்ந்து நீண்ட நாள் பூட்டியே கிடந்த வேதாரண்யம் திருமறைக்காடர் கோவில் கதவுகளை பாடலின் மூலமே திறந்தது. சென்னை மயிலாப்பூரில் இறந்து போன பூம்பாவையை உயிர்ப்பித்தது. இவையெல்லாம் அஷ்டமா சித்திகளின் மூலம் சாத்தியமானதா அல்லது இறைவன் அவருக்கு தந்த பிரத்யேக வரத்தாலா? சம்பந்தர் என்ன சொல்றாரு, எனதுரை தனதுரை ஆகுங்கிறார். நான் சொன்னா சிவபெருமான் சொன்ன மாதிரி. வள்ளலார் சொல்றாரு, நான் வரைக்கும் வார்த்தை என் நாயகன் வரைக்கும் வார்த்தை அப்படிங்கிறார். நான் சொன்னா நடராஜர் சொன்ன மாதிரி அப்படிங்கிறார். பைபிள் இயேசுநாதர் சொல்றார், மை வேர்ட்ஸ் அண்ட் மை ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஒன் த சேம் அப்படிங்கிறார். இப்போ ஞான சம்பந்தர் யாரு? வேதம் தழைத்துவங்க வரை புகழியூரில் வருவோனே அப்படிங்கிறார். வேதங்களை காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்தில் வந்த முருகப்பெருமானுடைய அவதாரம் தான் அந்த ஞான சம்பந்த மூர்த்தின்னு சொல்லக்கூடியது. ஆனால் அவர் செய்த எந்த ஒரு அதிசயம் கூட சுயநலத்துக்காகவோ ஒரு போஸ்டிங்காகவோ சுயத்தம்பட்டத்துக்காக செய்யலை. சமணர்கள் வாதத்துக்கு கூப்பிடுறாங்க. இவர் தன் கருத்தை எழுதி புனல்னா தண்ணியில் போடுறாரு, நெருப்பில் போடுறாரு. தண்ணியிலையும் நெருப்புலையும் அது மீண்டு வருது. அனல்வாதம் புனல்வாதம்னு பேர். அதில் என்ன எழுதியிருந்தார், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம்ன்றார். இந்த வேதம் ஓதிய பிராமணர்கள்லாம் நல்லா இருக்கட்டும். ஏன் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் வேதம் ஓதுனாக்கா நாட்டுக்கு நல்லது, அதனால அவங்க நல்லா இருக்கட்டும், வாழ்க அந்தனர். அதுக்கப்புறம் வானவர்னா தேவர்கள். ஆனினம் அந்த யாகத்துக்கு வேண்டிய நெய், பசு, இது தயிர், மோர் எல்லாத்தையும் கொடுக்குது இல்லையா, வரட்டி, கௌமியம். அதனால் அது வானினம்னார். வையம் கலித்துயர் தீர்க்கவே அரண்நாமமே சூழ்க. இந்த உலகத்தில் கலியினுடைய கஷ்டங்கள் போக வேண்டும் என்றால் எங்கும் சிவனுடைய பெயர் ஓங்கி ஒலிக்கட்டும் அப்படின்னார். ஸோ அவர் எந்த ஒரு கண்டெக்ஸ்டில் அந்த பவரை எடுத்திருந்தா கூட இட் டிட் இட் as part of his spiritual work. தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்காகவோ தன்னை குளோரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவோ அதை அவர் பண்ணதே கிடையாது. தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு சாபமே வரமாகி போனதை போல ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு ஸ்ரவணகுமாரரின் பெற்றோர் கொடுத்த சாபமே ஆண் வாரிசே இல்லாமல் இருந்த தசரத சக்கரவர்த்திக்கு ஆண் வாரிசை உருவாக்கிய முதல் வரமாக மாறியது என்று ஒரு ஆன்மீக குறிப்பு கூறுகிறதே, இது சரிதானா? For every action there is an opposite and equal reaction. அப்போ உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் செய்த தவறுகளுக்கு அவன் தண்டனையை அனுபவிக்கணும். இல்லை அதுக்காக அவன் வருந்தணும். அப்படி வருந்துக்கிற போது அது மன்னிக்கப்படுகிறது. அதனால் தெரியாமல் தானே தரிசனம் பண்ணான்.
அந்த கலக் பலக் சவுண்டை கேட்டுட்டு மான் தண்ணி குடிக்குதுன்னு நினச்சி தான் அவன் அம்பு விட்டான். ஆனால் அவன் பாத்திரத்தில் தண்ணி மொண்டிருந்தனால் வந்த சவுண்டுன்றது ஐயோன்ற சத்தம் கேட்ட போது தான் தெரியுது நம்ம யாரையோ கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த உலகத்தில் தெரிஞ்சு செய்கிறது ஒன்று இருக்குது, தெரியாமல் நடக்கிறது ஒன்று இருக்குது. தசரதனுடைய குற்றம் என்பது தெரியாமல் நிகழ்ந்தது. பட் ஸ்டில் ஒரு காஸ் எஃபெக்ட் என்ற தியரியில் அதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கணும். அதனால் புத்திரர்கள் இல்லாமல் அவனுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள், அவள் பேர் சாந்தா. அந்த ஒரு மகள் தான் இருந்தால், மகன்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ ரிஷியசிருங்க மகரிஷின்னு ஒருத்தரை இன்றைக்கி சிருங்ககிரி இருக்கு இல்லையா, அங்கேருந்து கூட்டின்னு வராங்க. அவர் வந்த உடனே புத்திர காமேஷ் யாகம் செய்து அந்த ராமலட்சுமண பரத சத்துருக்கள் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த யாகத்தில் ஒரு பாயசத்தை நைவேத்தியமும் ஆச்சு. அதை கோசலை, சுமித்ரா, கைகேயி 3 பேருக்கும் கொடுத்து நீங்கள் இது அது மூலமாக அவர் அவங்களுக்கு 4 குழந்தைகள் வர்ற மாதிரி செய்கிறாரு. அதனால் ஒரு தவறு நடந்தது, அந்த தவறுக்கு அவர் ரிப்பெண்ட் பண்ணிட்டாரு. அதுக்காக ஒரு பெரிய மகானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிது. அதில் ராமலட்சுமண பரத சத்துருக்கள் பிறக்கிறாங்க. இருந்தாலும் அந்த புத்திர சோகம்ன்றது அவரை பாதிக்கணும்னு இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் கர்மா இருக்குது. அதனால் கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிடு, என் மகன் பரதம் பட்டு ஆளணும்னு அந்த ஆள் மண்டையை போட்டுறான். அப்போ அந்த புத்திர சோகம் அவருக்கு இருந்தது. அதனால் ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தசரதன் தனிமையில் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தான். சாபம் கொடுத்து செத்தே போயிட்டான் அந்த ஆள். பரதனுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க. பரதன் அவனுடைய தாத்தா வீட்டிலேருந்து திரும்பி கைகையை திட்டான், பாதுகை உன்னால் எங்கள் அப்பனை கொண்டுட்ட பற்றியா அது இதுன்னு சொல்லிட்டு. அதனால் he was not a very happy soul. அவன் சந்தோஷமெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் ராமரை விஸ்வாமித்திரர் கூப்பிட்றாரு யாகத்துக்கு என் கூட அனுப்புன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறார், நான் வேணா வரேன். ராமன் சின்ன பையன். வைஷ்ணவர் சொல்கிறாரு, அவர் கேட்டால் கொடுத்துரு, கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ எதுக்காக அந்த மாதிரி நடக்குது, விஸ்வாமித்திரர் அவங்கள கூட்டின்னு போய் அவங்களுக்கு பலா அதிபலான்னு 2 மந்திரத்தை கற்றுக் கொடுத்து தனக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை வச்சு அந்த தாடகை போன்ற அசுரர்கள் சுபாகு இவங்களெல்லாம் அழித்து அப்புறம் ராமரை கொண்டு போய் தசரதனுடைய நாட்டில் அந்த வில்லை முறிக்க வச்சு சீதையை கல்யாணம் பண்ணி அவங்கள திருப்பியும் கூட்டின்னு வர்றார் அயோத்திக்கு. அதனால் ஒரு மகானுக்கு தெரியும் நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்கிறோங்கிறதெல்லாம் தெரியும். அதெல்லாம் கரெக்டாக தான் நடந்தது. இது வசிஷ்டருக்கு தெரியும். 7 ரிஷிகள் உலகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் உலகத்தில் நடக்குங்கிறதெல்லாம் தெரியும். தசரதன் தன்னுடைய பிள்ளை பாசத்தினால அனுப்ப மாட்டேன்னு சொன்னான். ஆனால் வசிஷ்டருக்கு தெரியும் அதனால் நல்லது தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் he permitted for Vishwamitra to take Rama for all this place. கருப்பண்ண சுவாமி தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கருப்பன், கருப்பண்ண சுவாமி, 18ஆம் படியான் என்று பல பெயர்களில் ஒரு காவல் தெய்வமாக பல கிராமங்களில் வழிபடப்படுகின்றனர். அதே கருப்பண்ண சுவாமி சபரிமலையில் ஒரு பரிவார தெய்வமாகவும் வழிபடப்படுகிறார். சபரிமலைக்கு இருமுடி கட்டி சென்று திரும்பும் வரை பக்தர்கள் கருப்பண்ண சுவாமியை தங்கள் வீட்டுக்கு காவலாக வைத்துவிட்டு போகும் ஐதீகம் இன்னும் வழக்கத்தில் இருக்கிறது. சபரிமலை ஐயப்பனுக்கும் ஊர் காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமிக்கும் என்ன தொடர்பு? அப்படி பார்த்தா ஐயப்பனே காவல் தெய்வம் தான். அவர் ஸ்ரீதர்ம சாஸ்தான்னு சொல்லி அவரும் காவல் தெய்வமாக இருந்தவர் தான். அப்போ அவருக்கு அசிஸ்டன்ட்ஸ், பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தவங்க தான் இவங்கெல்லாம். அதனால் நீங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிற போது அங்கே முதல்ல கருப்பண்ண சுவாமி இருப்பார். அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படியேறி போய் தான் முருகரெல்லாம் நீங்கள் கும்பிடுவீங்க. அதனால் காவல் தெய்வங்கள்னு இருக்குது. நீங்கள் சொரிமுத்து ஐயனார் கோயில்னு ஒரு இடம் இருக்குது, ஐயப்பனுடைய ஜென்மஸ்தலம்னு சொல்லுவாங்க. அங்கே போனாலையும் இந்த கருப்பனுக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஐயப்ப சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. இப்போது வாவர் சுவாமின்றோம். வாவர் சாமி யார்? அவரும் ஒரு காவல் தெய்வம் தான். அவர் ஐயப்ப சாமிக்கு அவருடைய மிஷனில் அரக்கர்களை அழிப்பதற்கு உதவி செய்தார்ன்றதுனால அவரும் சபரிமலையில் அவர்கிட்ட திருநூறு வாங்கிட்டு தான் நீங்கள் மலை ஏறணும்னு சொல்லி அந்த சந்ததியில் வந்தவங்க விபூதி கொடுப்பாங்க. நீங்கள் படியேறி போகிறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அதனால் எந்த ஒரு விஷயம் கூட காவல் தெய்வங்கள்னு ஒன்று இருக்குது. அது எத்தனையோ இருக்காங்க. ஒரு வாட்ச்மேனாக இருப்பான், நிறைய வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க. கேரளாவில் சிவபிரபாகர சித்திவகின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல புனலூர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல
ஒரு கல்பாறை ஆசிரமம் அந்த இடத்துல உட்காந்துருந்தார். அப்போ அவரை எல்லாரும் கேட்குறாங்க, இந்த இடத்துல என்ன விசேஷம்ன்ட்டு. சொல்கிறாரு, நானும் ஐயப்பனும் கண்டெம்பரரிஸ் கலீக்ஸாக இருக்கோம், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அதனால் நான் இங்கேருந்து ஐயப்பனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதனால் யாராக இருந்தாலும் இப்போ முருகன் இருக்கார், வீரபாகு தேவர்னு அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார், நவநாத சித்தர்கள்ங்கிறவங்க தான் அந்த 9 பேர் வீரபாகுவோடு சேர்ந்து வராங்க. இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், பிரேசில் இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா கௌட்டமாலா அங்கெல்லாம் அவங்க வந்து சாமியை கும்பிட்றதே வந்து வீரகேசரின்னு கும்பிட்றாங்க. அந்த வீரகேசரி யார்? முருகப்பெருமானத்தில் இருந்த 9 கணபூதங்களில் வீரகேசரின்னு ஒரு ஆள் இருந்தார். என்னடா என்ன பூச்சின்னு சொல்கிற ஒரு ஆள் வீரகேசரி அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் புத்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய மதத்தை பரப்புறதுக்காக ஹங்கேரிக்கு 7 ரிஷிகள் நம்ம நாட்டிலேருந்து போனாங்க. அதனால் அந்த அந்த ஊருக்கு என்ன பேர்? புத்தா ஃபெஸ்ட். புத்தா ஃபெஸ்ட்ன்றது பின்னால் புடா ஃபெஸ்ட் ஆகிப்போச்சு. ஸோ நம்ம நாட்டில் இருந்து எவ்வளோ பேர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் they have spread our values to a primitive society which was ஒரு பெரிய அளவுக்கு ஆன்மீக ஞானம் இல்லாத இருந்த இடங்களை பண்ணுறீங்க. இப்போ இனன் காசுன்னு பேர் எங்கள் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கிற அந்த குடிமக்களுக்கு. இனன்கா அப்படின்னா என்ன? சூரியனை கும்பிடுறவங்கன்னு அர்த்தம். திரு ஆ இனன் கூ டி. திருன்னா மகாலட்சுமி, ஆன்னா காமதேனு, இனன் அப்படின்னா சூரியன், கூனா குறி, டீனாக்கா நெருப்பு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் தான் திருவாவினன் குழி கீழே பழனி கோயில் கீழே இருக்கு இல்லையா, அங்கே இருக்கும். அப்போ அந்த திரு ஆ இனன் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் டிவினிட்டி. அவங்க அங்கெல்லாம் போயிருக்காங்க. அதனால் அங்கேருந்த சிவிலைசேஷனுக்கு என்ன பேர்? இனன் காஸ் அப்படின்னு பேர். இப்படி உலகம் பூராவும் ஒரு காலத்தில் ஜனங்களுடைய நடமாட்டம் இருந்தது. அவங்க நம்மள மாதிரி ஒரு ஆற்றல் குறைந்தவர்கள் அல்ல. அவங்க வந்து காற்றாலே வழியாலே ககன மதாலேன்ட்டு எங்கே வேணாலையும் மானசீகமாகவே போகக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி காரு சைக்கிள் மோட்டார் சைக்கிள் இதெல்லாம் இல்லையன்ற குறையெல்லாம் கிடையாது. they were able to travel astrally to so many places. ஈவன் ஆதிசங்கருக்கு அந்த பவர் இருந்தது. அவங்க அம்மாவுக்கு சொல்லிட்டு போகிறார், உனக்கு இறுதி நாட்டில் நெருங்குற போது நீ என்னை கூப்பிட்டு நான் வரேன்ட்டு. இந்த மாதிரி நினச்ச உடனே ஆகாச மார்க்கத்தில் வந்து இறங்கிறார் காலடியில். அந்த அம்மாவுக்கு கடைசியில் இவர் இதெல்லாம் பண்ணுறாரு, தகனமெல்லாம் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற நம்பூதிரிங்க சொல்கிறாங்க, நீ தான் சன்னியாசி ஆகிட்டே உங்கள் அம்மா கொல்லியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு. அவர் சொல்கிறார், இல்லை எங்கள் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் அந்த மாதிரி பண்ணுவேன். பட்டினத்தார் இருந்தார். அவர் என்ன தான் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்குன்னு சாமி ஆகிட்டா கூட எங்கள் அம்மா கொல்லி வச்சுட்டு தான் இந்த ஊரை விட்டு போவேன்னு சொல்லிட்டு அங்கே திருவெண்காட்டில் லாஸ்ட் வரைக்கும் உட்காந்துருந்தார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். எது ரைட்டு எதிராங்கன்னு அவங்க நினைக்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க பண்ணுறாங்க. இப்போ காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார். அவர் எங்கேயோ ஆந்திராவில் ஒரு வாட்டர் ஃபால் கிட்ட உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு டெலிகிராம் வந்திருக்குன்றாங்க. இந்த டெலிகிராமையும் அவர் வாங்கலை கையில். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு சன்னியாசியுடைய அம்மா இறந்துட்டா என்ன பண்ணணும்னு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் ஏதோ நடந்துச்சு அவங்க அம்மாவுக்குன்னு தெரியுது. நேராக போய் தலைமொழிக்கிட்டு அந்த வாட்டர் ஃபாலில் விபூதி பூசின்னு வந்து உட்காந்து தியானத்தில் இறங்கிட்டார். அவர் கொல்லி வைக்கிறதுக்கு போல. ஒவ்வொரு மகானும் அவனுடைய வழிமுறைகளை அவனே தேர்ந்தெடுத்து கொள்கிறான். அதனால் எதுவும் ரைட்டு எதுவும் ராங்கு, அவங்கவுங்களுடைய எண்ணம் தான் வாழ்க்கை. வங்கி கணக்கில் எனக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது. ஆனால் தற்போது ஒரு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறேன். இது பணத்தை சம்பாதிப்பதற்காக தனது உடலை எந்திரமாக்கி ஓய்வின்றி உழைக்க வைத்து பணம் சம்பாதித்து பின்பு அந்த உடலை காப்பாற்ற மருத்துவமனைக்கு வந்து பணத்தை வாரி இறைக்கும் இன்றைய மனிதனின் ஒப்புதல் வாக்குமூலம். பணம் மனிதனுக்கு தேவைதான். ஆனால் உடலை பணயம் வைத்து சம்பாதிக்கும் அந்த பணம் மனிதனுக்கு தேவைதானா? ஹெல்த் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த பெஸ்ட் வெல்த் என்கிறார் கௌதம புத்தர். கௌதம புத்தர் சொல்லும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் தாங்கள் சொல்லும் செல்ஃப் கண்டென்மெண்ட் இரண்டும் ஒன்றுதானா? ஒரு ஆசைக்கோர் அளவில்லை, அலைகடல் முழுதும் கட்டி ஆண்டாலும் ஆசைக்கோர் அளவில்லை அப்படின்வாங்க. அதனால் 3 லெவல் இருக்குது. ஒன்று நீட்ஸ் அண்ட் நெசசிட்டிஸ்ன்றது.
அது தேவை, எதெல்லாம் தேவையோ போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கணும், சாப்பிட்றதுக்கு ஏதோ இருக்கணும், படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். இதெல்லாம் தவறு கிடையாது. தேவையே இல்லாமல் 8 ரூம் வச்சு பங்களா கட்டிவிட்டு அதில் அப்படியெல்லாம் ஃபர்னிச்சர்லாம் பண்ணி நம்ம படுத்தா போகிறது ஒரு ரூமில் தான் படுக்க போகிறோம், இல்லை 2 ரூம் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோலாம் கட்டுறது வேஸ்ட்டு. இது ஒரு பெருமைக்காக கட்டக்கூடிய விஷயமே தவிர உண்மையில் நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அதனால் நீடுங்கிறது என்னென்னா அவசிய தேவை உள்ளது. லக்ஸுரிங்கிறது தேவையில்லாத மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை. அதனால் லக்ஸுரிஸ் ஷுட் பி அவாய்டட். ஏன்னா அது தேவையில்லாத வேறு, அதை வச்சுட்டு யார் அதை மெயின்டைன் பண்ணின்னு கஷ்டப்பட்டுன்னு உட்காந்து இருப்பாங்க. அதனால் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் அப் டு தட் ரொம்ப நல்ல விஷயந்தான். இப்போ புத்தர்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவர் சித்தார்த்தா இருந்து அழகான பொண்டாட்டி மகன் எல்லாத்தையும் வச்சுன்னு கபிலவாசுக்கு ராஜாவாக இருந்தவர். ஜனங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்றதுக்கு காரணம் தேடி அவர் போயிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, லோகம் சூன்யமயம், லோகம் க்ஷீணமயம், இந்த உலகத்தில் எல்லாமே சூன்யந்தான், எல்லாமே துக்கம்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறாரு. அதனால் அவருடைய ரிசர்ச்சினுடைய டெரிவேட்டிவ் என்னன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. அவர் மனசு வந்து போய் உட்காந்துக்கிற போது அவரை பிடிக்காதவங்க ஒரு ஏழை பொம்பளை கிட்ட விஷம் வச்ச சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க. இவருக்கு தெரியும் அதில் விஷம் இருக்குன்னு. இருந்தாலும் கடவுள் இந்த மாதிரி ஒரு முடிவை நம்ம கொடுக்குறாருன்னு விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிட்டு அவர் உயிரை விட்டுறாரு. அப்போ உலகத்தையே திருத்தணும் படியளக்கணும்னு வந்த கௌதம புத்தர் தானே வந்து இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவருடைய இறுதி நாட்களை முடிவு செய்தார் அப்படிங்கிறது அவருடைய புத்த ஜாதக டேல்ஸ்லேயே இருக்குது. எல்லாரும் அப்படி தான். அந்த உலகத்தில் ஒரு இயேசுநாதர் மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்த ஒரு ஆள். பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு ஒரு கூடு இருக்கிறது, கடவுளுடைய பிள்ளையாகிய இயேசுவுக்கு தலை வைத்து படுக்க ஒரு செங்கல் அளவு இடமும் இல்லைங்கிறது தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. இல்லாட்டி வெரி சிம்பிள் லைஃப். இது மாதிரி உலகத்தில் பட்டினத்தார் அவ்வளோ பெரிய கப்பல் கம்பெனி வர எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் இல்லையா. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ணுறாங்க. இப்போது எனக்கு தேவைப்பட்ட எல்லா வசதிகளும் இருக்குது, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஐ எம் லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட். நான் ஃபோன் கூட வச்சுக்க மாட்டேன், சைக்கிள் கூட கிடையாது என்கிட்ட, ஸ்கூட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்ல விஷயம் தானே. அப்போ யாதனின் யாதனின் நீங்க யாரிடும் போய் நோதன் அதனின் அதனின் நீலன், எதுவும் வேணான்னு எவன் இருக்கானோ அவனுக்கு கஷ்டம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. அது இருந்தால் தானே நம்ம அப்போ தொட்டு பார்த்துக்கணும் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு ராஜகுமாரன் குதிரையில் போகிறான். ஒரு ஏழை விவசாய ஆடு மாடுகள்லாம் மேய்க்கி விட்டு ஒரு மரத்தடியில் ஒரு தொப்பி இப்படி கண் மேலே போட்டுன்னு வெயில் அடிக்கக்கூடாதுன்னு நல்லா கொட்டை விட்டு தூக்கின்னு இருக்கான். ராஜகுமாரன் எந்திரிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி கேட்குறான், நான் வந்து அன்னப்பறவையினுடைய ரெக்கைகளை செஞ்ச பெட்டில் படுக்கிறேன்டா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நீ எப்படிடா இந்த வெயிலில் ஜாலியாக படுத்துன்னு இருக்கேன்னு சொல்கிறான்னு. பாரு, நான் வந்தேன், தண்ணி ஓடின்னு இருக்குது, வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டாந்து சாப்பிட்டேன், ஆடு மாடுலாம் இங்கே பசுமையான புல்லுங்க இருக்குது, அதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் ஆன உடனே ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு ஊருக்கு போடுவேன் அப்படின்னு. அப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தை மில்லி கேப் இஸ் ஒர்த் மை க்ரௌன் அப்படிங்கிறான். நீ வைக்கப்பிரியில் பண்ணி போட்டுக்கிறிய ஒரு சாதாரணமான இந்த தொப்பி, இது வைரம் பதித்த என்னுடைய தங்க கிரீடத்தை விட ரொம்ப நல்லா இருக்குதுடா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கண்டென்ட்மெண்ட்டு தான் வாழ்க்கை. அந்த கண்டென்ட்மெண்ட் இருந்தால் எதுவுமே தேவைப்படாது. அப்போ நம்ம ஏன் இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறோம் அப்படின்னா மற்றவங்க மெச்சிக்கணுங்கிறதுக்காக. மற்றவங்க ஏன் நம்மளை மெச்சிக்கணும்? அவன் யார் நம்மளை வச்சுக்கிறதுக்கும் மெச்சிக்காமல் போகிறதுக்கும் இல்லையா? ஸோ we need not bother to convince others. You lead the life which you feel for you. உனக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ அந்த லைஃப்பை நீ வைக்கணும். உனக்கு ஜாதகம் நல்லா இருந்து தலையெழுத்து நல்லா இருந்தால் எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனால் உனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா. அப்சல்யூட்லி எது மேலேயும் இன்ட்ரெஸ்டே இருக்காத ஒரு நிலையை உன்னால் அடைய முடியும். இதுக்கு நானே உதாரணம். இவ்வளோ இருக்குது, என் கையிலேயும் இன்ட்ரெஸ்டே கிடையாது இல்லையா. அந்த மாதிரி கண்டென்ட்மெண்ட்ன்றது நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய விஷயம். ஒருவர் நம்மிடம் நன்றாக பழகிவிட்டு பிறகு நம்மை விட்டு பிரிந்து போனால் அவரை நினைத்து வருத்தமாக இருக்கிறதே, அது ஏன்? அட்டாச்மெண்ட். நம்ம யார்கிட்டையும் லவ் பண்ணணும், ஆனால் அட்டாச் ஆகக்கூடாது. அட்டாச்மெண்ட்ன்றது என்னென்னா பந்தம் மாதிரி. ஸோ எல்லார்கிட்டையும் லவ் பண்ணு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நாள் முடிஞ்சால் தேவை இருந்தால் ஹெல்ப் கூட பண்ண வேணான்னு சொல்லலை. ஆனால் டோன்ட் கெட் அட்டாச் வித் எனி ஒன் அண்டர் எனி ரிலேஷன்ஷிப். அப்போ அந்த துக்கம் வரும். இந்த துக்கத்துக்கெல்லாம் காரணம் அட்டாச்மெண்ட்டு தான். ஸோ அட்டாச்மெண்ட் இல்லாத லவ் ரொம்ப நல்ல விஷயம். நான் இருக்கேன், எல்லாரையும் லவ் பண்ணுவேன், ஆனால் யாருக்கிட்டையும் அட்டாச்மெண்ட்லாம் ஆகவே மாட்டேன்.
கர்ம வினை கர்ம யோகம் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கர்ம யோகம், கர்ம வினை. கர்ம வினை என்றது நாம் செய்த செயல்களுடைய விளைவுகளாக நமக்கு வரக்கூடிய துக்கம். இதெல்லாம் கர்ம யோகம்ன்றது நன்றிய வரினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றையும் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த கர்மா வந்தாலையும் அதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மைண்டில் நம்ம டியூன் பண்ணி வாழ்கிறது. ஸோ கர்ம யோகம் என்பது கர்மாவை அக்செப்ட் பண்ணி அதனுடைய போக்கில் விட்டுருது. நான் பேரூராற்றுப்படுவும் பனைபோல் காட்சி தெளிந்தனும் நான் பிசவந்தார். ஒரு ஆற்றுல கட்டை தூக்கி போட்டால் அந்த ஆற்றினுடைய போக்கில் கட்ட போயினே இருக்கும். அந்த மாதிரி என்ன நடக்குதோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் வேடிக்கை பாடுன்னு இருக்கு இல்லையா, அந்த மனோ பாவனை இருக்கு, அதுதான் கர்மயோகம் என்பது. நல்லது செய்பவர்களுக்கு அல்லது ஏற்படின் ஆண்டவன் மேல் உள்ள பக்தி விரக்தியாகிறது. அதனை போக்க வழி என்ன? தயவுடன் கூறுங்கள். சீசனல் பக்தி வைக்கக்கூடாது, சீசன்டு பக்தி வைக்கணும். கடவுள்கிட்ட நம்ம ஒரு காரியவாதமான பக்தி வைக்கிற போது அது நடக்கலைன்னு சொன்னால் நமக்கு கடவுள்கிட்ட ஒரு சலிப்பும் வெறுப்பும் வருகிறது. இப்போ கடவுள்கிட்ட நீ ஏன் பிஸ்னஸ் பண்ணுற, நான் உனக்கு அர்ச்சனை பண்ணிவிடுவேன், அபிஷேகம் பண்ணிவிடுவேன், துணி எடுத்து கொடுத்துருவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், எனக்கு லட்டு கொடு, பூந்தி கொடுன்னு, ஒரு வியாபாரம் தானே அதில் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமும் கூட டோட்டல் சரண்டர்னா ரெண்டு கையும் தூக்கிட்டு கடவுள்கிட்ட என்ன வேணால் பண்ணிக்க போயா அப்படின்னு சொல்லி விட்டுருது. நல்லது கெட்டது எது வந்தாலையும் அது விட்டுடணும். என் இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், இனி யாதாமால் யாதாமினி, என் கஷ்டத்தெல்லாம் போக்குற அம்மா அப்பாவா நான் உன்னை வச்சுருக்கேன், என் வாழ்க்கையில் என்ன நடந்தால் என்ன எல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு வாழ்கிறது. அப்போ இந்த கண்டிஷன்டு சரண்டர்னா நான் சொல்கிற பாவனை, கண்டிஷன்லாம் நான் உனக்கு இது கொடுப்பேன், நீ எனக்கு அது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வியாபார புத்தி. ஆனால் வியாபாரம் என்பது ஞானம் அல்ல. எதுவும் வேணாம், நான் உன்னை லவ் பண்ணுவேன், இந்த உலகத்தை பூரா படித்த கடவுளாகிய உனக்கு எனக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றதெல்லாம் தெரியும், அதனால் ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் எனிதிங் ஃபார் மீ ஃப்ரம் யூ. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும், எப்போ கொடுக்கணும்னு தெரியும், எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும், அதனால் நான் இதெல்லாம் தர்றதில்லை. நான் வேண்டுபவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல. நக்கீர பரிபாடலில் சொல்கிறார், பொண்ணு பொருள் போகமெல்லாம் எனக்கு வேணாம். யாம் வேண்டுபவை உன் அன்பும் அருளும் அரணுமே யாம். கடவுளே உன்னுடைய அன்பு கிடைக்கணும், அருள் கிடைக்கணும், தர்மமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், இதை தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டென்ட்மெண்ட் இஸ் லைஃப் ஆல் அபவுட். அந்த கண்டென்ட்மெண்ட்டு யாரும் உனக்கு ஒரு கிலோ அளந்து எல்லாம் தலையில் போட மாட்டாங்க. நீயா கண்டென்ட் ஆனால் தான் உண்டு. அதுக்கு யார்ட் ஸ்டிக்ஸ் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு 4 வேஷ்டி 4 ஷர்ட்டு இதுன்னு அது கண்டென்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பார்ட்டிக்கு ஒரு சூட் கேட்டு இது மீட்டிங் போகிற போது 2 சஃபாரி இப்படி ஒன்று நீடை நீ ஏற்றிக்கினே போனேன்னா அது கண்டென்ட் கீழே வராது. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போன போது அவர் பஞ்சகச்சம் ஜுவா போட்டுன்னு போனார், பெங்காலி. அங்கே இருக்கிறவங்க இல்லை, இந்த பார்ட்டிக்கு ட்ரெஸ் கோட் இருக்குது, சூட் கோட்டில் வாங்கான்ட்டு கொஞ்சம் இருக்குன்னு போனார். சூட் கோட்டு டையெல்லாம் போட்டுன்னு வந்தார். வந்துட்டு அந்த சீட்டில் சூட்டு கோட்டு டையெல்லாம் கட்டி வச்சுட்டு நான் கொண்டு வந்த பஞ்சகத்தை கட்டின்னு போனார். எல்லோரும் என்ன ஆச்சு உங்களுக்குன்றாங்க. நீ என்னக்காடா சோறு போடுறேன்னு, ட்ரெஸ்ஸுக்கு தானே போடுற, என்ன போட்டு போடு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டிக்கு போயினார். ஆனால் இந்த உலகத்தில் இது ஒரு வியாதி. இது கடவுளை நீ தேடுகிறாயா என்பது முக்கியமல்ல, கடவுள் உன்னை தேடி வர வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்று பல அருளுரைகளில் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். இறைவனாகிய தாங்கள் ஒவ்வொரு சத்சங்கிலும் அடியவர்களை தேடித்தானே வருகிறீர்கள். அதில் தங்களுடைய ஸ்பரிசம் தன்னால் படும் புண்ணியம் பெற்றவர்களை தங்களுக்கு ஒப்பான பக்தர்கள் என்று சொல்ல முடியுமா? ஒரு மழை மாதிரி ஒரு மகானுங்கிறவன் இப்படி ஆகாசத்துல மழை பெய்கிற போது சாக்கடையிலையும் பெய்யும், சலசலத்து ஓடும் ஆற்றிலையும் பெய்யும், வயல்வெளியிலையும் பெய்யும். அதனால ஒரு பாகுபாடு காட்டாமல் இருந்தால் தான் அவன் நிஜமான மகான். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் வகுக்கின்றார் யாவர், அவர் உளந்தான் சித்த சத்துருவாய் எம்பெருமான் நடமுறையும் இடனானா தெளிந்து கொண்டேன் வள்ளலார். அதனால் ஒரு மகான் என்பவன் பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது. இவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க இப்படி காட்ட ஆரம்பித்தா அது பிஸ்னஸ் ஆகிடும். இவன் இன்னைக்கு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தானா, வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தானா எல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அவன் மகான் கிடையாது. நீ எதை கொண்டு வந்தாலையும் எல்லாருக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலூர் தொகுத்தவர்கள் எல்லாம் தலை அப்படின்னு எல்லாத்தையும் எல்லோரும் கொடுத்துட்டு உட்காந்தே இருக்கணும். இப்போ அவங்க திருவண்ணாமலையிலேருந்து ஸ்வீட் பாக்ஸ் வந்தாங்க,
ஒரு 3 பேருக்கு பிரித்து எல்லாருக்கும் கொடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்தது, அவங்களுக்கே கொடுத்துரு அப்படின்னு. நீங்கள் உட்காந்த இடத்துல இவங்க ஏதோ கோயில் கர்நாடகா கேரளாலாம் போயிட்டு வந்தாங்க, சாய் ராமநாதன் அவங்க, அது எல்லாருக்கும் கொடுக்க சொன்னோம். அண்டு எது வந்தாலையும் ஒரு சாக்லேட் வந்துச்சு, பிஸ்கட் வந்துச்சு, எது வந்துச்சு எல்லோரும் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். அப்புறம் இன்றைக்கி பிரசாதம் என்ன, பிரெட் பட்டரா, பேல்பூரியா, எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த பேதமும் இங்கே இருக்காது. பார்த்து பார்த்து கொடுக்கறது மாதிரி எல்லாருக்கும் வந்துச்சா அப்படின்னு பார்த்து, இவங்க அந்த அவசரத்தில் யாரையாவது மிஸ் பண்ணிட்டா அதை நம்ம பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணோம். அதனால் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் எல்லாரையும் ஒரு மாதிரி நாம் நடத்தினா அதுதான் ஆன்மீகம், தெய்வீகம் என்பது. இதில் ஒரு காரண காரியமெல்லாம் இருந்தால் அது செட் ஆகாது. ஒரு மகான் பேசியிருந்தார். அவர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாய் அங்கே இருந்து பிரெட் எடுத்துன்னு ஓடி போச்சு. இவர் அதை துரத்தின்னு ஓடினார். எல்லோரும் கேட்டாங்க, இப்போ தானே சொன்னேன் நீ எல்லா ஜீவராசியும் கடவுள் தான்ட்டு, கடவுள் நாய் வடிவில் பிரெட் எடுத்துன்னு போகலாம் நீ ஏன் நினைக்கிறேன்? இல்லை, என் கடவுள் வெறும் பிரெட்டு சாப்பிடக்கூடாது, அதனால் நான் பட்டர் ஜாம் தடவறதுக்காக தான் அது பண்ண போகிறேன் அப்படின்னா. ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் திங்கிங். எந்த அளவுக்கு இன்னும் பெர்ஃபெக்ட் பண்ண முடியும் லைஃபுங்கிறது உன்னுடைய திங்கிங்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள். சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கர ஹர ஹர ஓம். ஜனார்தனா ஹே ஜனார்தனா ஜனார்தனா ஹரி ஓம். சங்கரா சிவ சங்கரா சங்கர ஹர ஹர ஓம். காலையில் கைலாய மலையில் வாசம் செய்வான் சங்கர ஹர ஹர ஓம். ஏழு மலையிலே எழுந்தருள் புரிவான் ஜனார்தனா ஹரி ஓம். வில்வ மாலையை விரும்பி அணிவான் சங்கர ஹர ஹர ஓம். துளசி தலத்தை சூடி மகிழ்வான் ஜனார்தனா ஹரி ஓம். சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கர ஹர ஹர ஓம். மலைமகள் மணந்த மகாதேவனே சங்கர ஹர ஹர ஓம். அலைமகள் பெற்ற அன்பு கணவனே ஜனார்தனா ஹரி ஓம். வாமபாகத்தில் தேவியை வைத்தான் சங்கர ஹர ஹர ஓம். வனிதைய இதய கோயிலில் வைத்தான் ஜனார்தனா ஹரி ஓம். சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கர ஹர ஹர ஓம். காலையில் ஏறி நகர்வலம் வருவான் சங்கர ஹர ஹர ஓம். கருடன் மீது பறந்து திரிவான் ஜனார்தனா ஹரி ஓம். சாம்பலை பூசி சாந்தி அடைவான் சங்கர ஹர ஹர ஓம். சந்தன குங்கும பரிமளம் கொள்வான் ஜனார்தனா ஹரி ஓம். சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கர ஹர ஹர ஓம். சூலம் மழுவை ஆயுதம் கொண்டான் சங்கர ஹர ஹர ஓம். சங்கு சக்கரம் ஏந்தீரு பாஞ்சனார்தனா ஹரி ஓம். நெற்றியில் நீற்றால் கோடுகளிடுவான் சங்கர ஹர ஹர ஓம். நீண்ட நாமம் அணிவதில் பிரியஞ்சனார்தனா ஹரி ஓம். சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கர ஹர ஹர ஓம். ஆனைக்காவில் நீருள் நேர்ப்பான் சங்கர ஹர ஹர ஓம். அரங்கம் தனிலே உறங்கி கிட பாஞ்சனார்தனா ஹரி ஓம். கேட்ட வரத்தை கொடுத்து விழிப்பான் சங்கர ஹர ஹர ஓம். கொடுத்த வரத்தை கெடுத்து காப்பான் ஜனார்தனா ஹரி ஓம். சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கர ஹர ஹர ஓம். புலித்தோலாடை பூண்டு திரிவான் சங்கர ஹர ஹர ஓம். பீதாம்பரத்தை உடுத்தி மகிழ்வான் ஜனார்தனா ஹரி ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே
அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.